வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோடிக்காவல் எனும் ஊரில் உள்ள கோட்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இது 1008 ஈஸ்வரர்களால் சூழப்பட்ட தலம். சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். அதே போல சித்திரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சன்னதியில் உள்ளனர். இங்குள்ள சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார். இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது. காக வாகனத்திற்கு பதில் கருட வாகனம் உள்ளது. மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி மூன்றுக்கும் வழிபடக்கூடிய சனி பகவான் இவர். இவ்வூரை ஒட்டி காவேரி நதி உத்திரவாகினியாக, அதாவது தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது. இத்தல விநாயகர் கரையேற்று விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார். இங்குள்ள மூலவர் 5 நிலை ராஜகோபுரத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார். உள்பிரகாரத்தில் கரையேற்று விநாயகர், கற்சிலை நடராஜர், சப்த ரிஷிகள், அகத்தியர், சித்திரகுப்தர், யமன் முதலிய சன்னதிகள் உள்ளன. இத்தலத்தில் நவக்கிரகம் கிடையாது. விதியின் பயனை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் குறைக்க முடியும். விதியினால் கஷ்டப்படுபவர்கள் இத்தலம் வந்து தரிசித்தால் அதன் பாதிப்பு குறையும். கா என்றால் சோலை என பொருள்படும். கா என முடியும் 5 சிவத்தலங்களை பஞ்சகாக்கள் என்று அழைப்பர். அவை திரு ஆனைக்கா திருவானைக்காவல், திருக்கோலக்கா சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் எதிரில், திருநெல்லிக்கா திருத்துறை பூண்டி, திரு குரக்குக்கா நீடூர் அருகில் மற்றும் திருக்கோடிக்கா ஆகும். சோலைகளுக்கு இடையே அமைந்த ஊர் என பொருள் கொள்ளலாம் இதை. திரிகோடி என்றால் 3 கோடி என்று பொருள். ஆகவே 3 கோடி மந்திர தேவதைகளுக்கு ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் நீங்கியதால் திரிகோடிக்கா என காரண பெயர் ஏற்பட்டு நாளடைவில் திருக்கோடிக்காவல் என மருவி இருக்கலாம். சிவபுராணத்தில் 12வது அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் மற்றொரு நிகழ்ச்சி இத்தலத்தின் மகிமைக்கு மேலும் சிறப்பூட்டுவதாக அமைந்திருக்கிறது. தன் கணவனை கொன்றுவிட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோககாந்தா என்ற பெண்மணி வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா வந்து தங்க நேர்ந்தது. அவள் மரணமடைந்ததும் யமன் அவளை தண்டிக்க நரகலோகம் அழைத்துச் செல்கிறான். சிவதூதர்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றனர். யமதர்மராஜன் சிவபெருமானிடம் வந்து முறையிடுகிறார். தமது தலமான திருக்கோடிக்காவோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க யமனுக்கு அதிகாரம் இல்லை என்றும், காலதேச வர்த்தமானங்களால் இங்கு வந்தவர்களை யமன் கண்ணெடுத்தும் பார்க்கக்கூடாது என்ற ஒலியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை யமனுக்கு இல்லை என்றும், அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கவே கூடாது என்றும் கட்டளையிடுகிறார். பாவகச்சேத்திரமான திருக்கோடிக்காவலில் ஸ்தானம், ஜபம், தபம், தியானங்கள் செய்கிறவர்களை நான் எதுவுமே செய்ய முடியாது என்று யமதர்மராஜன் யமலோகத்தில் முழக்கமிடுகிறான். லோககாந்தா என்ற அந்த பெண்மணி இத்தலத்தில் சம்பந்தப்பட்டு விட்டதால் யமனிடமிருந்து விடுபட்டு பின் முக்தி அடைகிறாள். காசியை போல இத்தலத்தில் வாழ்பவர்களுக்கும் யமபயம் கிடையாது. இந்த நம்பிக்கையை உறுதி செய்வது போல இவ்வூரில் ருத்ரபூமி, அதாவது மயானம் தனியாக இல்லை. இவ்வூரில் இறப்பவர்களை காவிரி நதியின் மறுகரை கொண்டு சென்று தகனம் செய்யும் வழக்கம் தொன்று தொட்டு இன்று வரை தொடர்கிறது. இவ்வூருக்கு மேற்கே அமைந்துள்ள சுக்கிரத்தலமான கஞ்சனூர் கிராமத்தில் ஹரதத்தர் என்ற பெரியவர் வாழ்ந்து வந்தார். பிறப்பால் வைணவரானாலும் இவர் தீவிர சிவபக்தர். கண் பார்வை குறைவு உள்ளவர். தினமும் காலையில் கஞ்சனூரில் இருந்து கிளம்பி திருமாந்துறை, திருமங்கலக்குடி, திருக்குரங்காடுதுறை, திருவாடுதுறை, திருவாலங்காடு மற்றும் திருக்கோடிக்கா ஆகிய சிவதலங்களை தரிசித்துவிட்டு அர்த்தஜாம பூஜைக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்திற்கு திரும்பி வருவதை தினமும் தனது வழக்கமாக கொண்டவர் அவர். ஒரு நாள் மாலை திருக்கோடிக்கா ஆலயத்தில் கோட்டீஸ்வரர் தரிசனத்தை முடித்துக் கொள்ளும் சமயம் பேய் மலை அடிக்க ஆரம்பித்து விட்டது. வெளியே புறப்பட முடியவில்லை. ஒரே இருட்டு வேறு. அவருக்கு நல்ல பார்வையும் கிடையாது. அர்த்த ஜாமம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஈஸ்வரா, இப்படி ஏன் என்னை சோதனை செய்கிறாய் என்று துயரப்பட்டு கொண்டே நடுங்கும் குளிரில் கோபுர வாசலில் காத்து கிடந்தார் அவர். அக்கணம் அவ்வழியே ஓர் அரிஜினன் வந்தார். சுவாமி, இதோ இந்த கம்பை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களை நொடியில் கஞ்சனூர் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றார். ஹரதத்தருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தெய்வாதீனமாக அங்கு வந்த அரிஜினன் நீட்டிய கம்பை பற்றி கொண்டு வேகமாக நடந்து கஞ்சனூரை அடைந்து அங்கு கோவில் அர்த்தஜாம வழிபாட்டை இனிதாக முடித்தார்.
தக்க சமயத்தில் வந்த தனக்கு உதவி புரிந்த அந்த அரிஜனனுக்கு கோவிலில் தனக்கு பிரசாதமாக கிடைத்த அன்னத்தையும் சுண்டலையும் வழங்கினார். அரிஜனனும் நன்றி சொல்லி அதை பெற்றுக்கொண்டு போய்விட்டார். மறுநாள் காலை திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி, அம்பாள், சுவாமி, விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகளில் அன்னமும் சுண்டலும் காணப்பட்டன. முதல் நாள் இரவு அரிஜனனுக்கு வந்து ஹரதத்தருக்கு கை கொடுத்து உதவியவர் திருக்கோட்டீஸ்வரர் தான் என்பதில் சந்தேகம் இருக்க முடியுமா? ஆழ்வார்கள் வெங்கடாஜலபதியின் தரிசனத்திற்காக திருப்பதி சென்றார்கள். அங்கு இறைவன் அவர்களுக்கு காட்சி தரவில்லை. மாறாக திருக்கோடிக்காவலில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் நீங்கள் விரும்பும் தரிசனம் கொடுப்பால் அங்கே செல்லுங்கள் என்று அசரீதியாக உத்தரவு பிறந்தது. ஆழ்வார்களும் ஆவலுடன் புறப்பட்டு திருக்கோடிக்காவை அடைந்தனர். ஊரை நெருங்கிய போது காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதை கடந்து வர முடியாமல் ஆழ்வார்கள் சிரமப்பட்ட போது அகத்திய முனிவர் அவர்கள் முன் தோன்றி ஆலயத்தில் உள்ள கரையேற்று விநாயகரை மனதில் பிரார்த்தித்துக் கொள்ளும்படி கோரினார். அவர்களும் அவ்வாறே செய்ய காவிரியில் வெள்ளம் குறைந்தது. ஆழ்வார்கள் கரையை கடந்து ஆலயத்தினுள் வர அங்கு அம்பாள் அவர்களுக்கு வெங்கடாஜலபதியாக தரிசனம் தந்து அருளினாள். முதலில் திருக்கோட்டீஸ்வரர் கருவறையை சுற்றி அருகில் கோவிலின் தலவிருட்சமான பிரம்பு மரம் உள்ளது. அடுத்து அஷ்டபுஜ துர்க்கை, வலது கையில் சூலம், பானம், கத்தி, சங்கு, இடது கையில் சக்கரம், வில், கேடயம் ஆகியவை உள்ளன. இடக்கை ஒன்றை தொடையில் ஊன்றி உள்ளாள். துர்க்கையை ஒட்டி சண்டிகேஸ்வரரும் தனி சன்னதியில் அருகில் புஷ்கரணியும் உள்ளது, அதாவது கிணறு உள்ளது. இதை கடந்து சென்றால் பிரம்மாவுக்கு என்று ஒரு சிறு தனி சன்னதி உள்ளது. சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த செம்பியன் மாதேவி எடைக்கு எடை பொற்காசுகளை வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கத்தை தோற்றுவித்தார். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். மந்திரங்கள் தவறான கொள்கைக்கு பயன்படுத்தப்பட்டதால் மந்திரங்கள் மீதே கோபப்பட்ட துர்வாசர் மந்திரங்களுக்கு சாபம் கொடுத்தார். 3 கோடி மந்திரங்களும் சாப விமோச்சனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக உச்சரிக்கப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றன. அதேபோல் 3 கோடி தேவர்களும் இத்தல இறைவனை செய்துள்ளனர். எனவே இத்தல இறைவனின் திருநாமம் கோட்டீஸ்வரர் என்றும் ஊர் திருக்கோடிக்கா என்றும் அழைக்கப்பட்டது. திரிகோடி மந்திரங்களுக்கு சாயுஜ்ய முக்தி கிடைத்தல் இத்தலத்தின் மகிமையை விளக்கும் வரலாறு. ஆதிசைவ ருத்ரகோடி சம்ஹின்னை என்ற சிவபுராணத்தில் சாயுஜ்ய காண்டத்தில் 33 அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இது நைமிசாரண்யத்தில் சனகாதி முனிவர்களுக்கு சூத பௌராணிகர் நிகழ்ச்சிகளை விவரிப்பதாக அமைந்துள்ளது. அதை சுருக்கமாக இப்போது பார்ப்போம். கிருத யுகத்தில் 12,000 ரிஷிகளும் 3 கோடி மந்திர தேவதைகளும் சாயுஜ் முக்தி அடையும் பொருட்டு வேங்கடகிரியில் திருவேங்கடமுடையான் திரு சன்னதியில் மந்திரங்களை கோஷித்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயம் அங்கு வந்த துர்வாச மகரிஷி இவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்டார். பின் அவர்களை பார்த்து, சாயுஜ்ய முக்தியை தவத்தாலோ அல்லது மந்திர சக்தியாலோ பெற முடியாது, ஞானத்தால் மட்டும் பெற முடியும். குருவிற்கு பணிவிடை செய்து அவரது ஆசியை பெற்ற அத்தியாத்ம வித்தியை பயின்று பிரம்ம ஞானம் பெற்று பின் பரமேஸ்வரனின் அனுகிரகத்தால் மட்டும்தான் ஞான முக்தி பெற முடியும் என்று கூறினார். இதை கேட்ட மந்திர தேவதைகளுக்கு கடும் கோபம் வந்தது. தங்கள் வலிமையை பழித்த துர்வாசரை தூற்றினர். முக்தியடைய எங்களுக்கு சக்தி இல்லை என்கிறீர்களா? வெங்கடாஜலபதியை குறித்து தவம் செய்து இக்கணமே தாங்கள் முக்தி அடைவோம் என்று சூளுரைத்தனர். தம்மையும் பிரம்ம வித்தியையும் அவமதித்த மந்திர தேவதைகளை நீங்கள் பல ஜென்மங்கள் எடுத்து துன்பப்பட்டு இறுதியில் தான் முக்தி பெறுவீர்கள். அதுவும் இந்த சேத்திரத்தில் கிடைக்காது. வெங்கடேச பெருமாளும் அதை உங்களுக்கு அளிக்க முடியாது என்று துர்வாசர் சபித்தார். துர்வாசருடைய கோபத்தை பொருட்படுத்தாத மந்திர தேவதைகள் தாங்கள் சபதம் செய்தது போல் திருமலையிலேயே தங்கி புஷ்கரணியில் ஸ்ரீ நாராயணனை குறித்து கடும் தவம் புரிய தொடங்கினர். ஆனால் 12,000 ரிஷிகள் துர்வாசருடைய அறிவுரையை ஏற்று அவரை பின்தொடர்ந்து காசிக்கு சென்றனர். அங்கு மணிகர்ணிகாவில் நீராடி துண்டி கணபதி, விஸ்வேஸ்வரர், விசாலாட்சி, பிந்து மாதவர் மற்றும் கால பைரவரை தரிசனம் செய்தனர். மகரிஷிகளுக்கு எதை உபதேசம் செய்வது என்று துர்வாசர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் ஸ்ரீ விஸ்வநாதரான திருக்கோடீஸ்வரர் அவரது கனவில் தோன்றி மகரிஷிகளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அத்தியாத்ம வித்தியை கற்றுத்தரும்படியும் 1 மாதம் காசியில் தங்கிவிட்டு பின் மகரிஷிகளுடன் திருக்கோடிக்கா வரும்படியும் கட்டளையிடுகிறார். அவ்வாறே துர்வாசர் திருக்கோடிக்கா தலத்திற்கு வந்து சேர்ந்தார். பின் திருக்கோட்டீஸ்வரரின் ஆணைப்படி மகரிஷிகளுக்கு
ஸ்ரீங்கோத்பவ தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்வித்து அந்த தீர்த்தத்தை சிறிது கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடன் முக்கோடி மந்திர தேவதைகள் கடுந்தவம் புரியும் இடமான திருமயிலைக்கு வந்தார். அப்போது திருக்கோட்டீஸ்வரர் அம்பாள் திரிபுர சந்தரி மற்றும் 2 புத்திரர்கள் பரிவாரங்களுடன் வந்து திவ்ய தரிசனம் கொடுத்தார். சுவாமியின் முன்னிலையில் துர்வாசர் தன் கையில் கொண்டு வந்திருந்த ஸ்ரீங்கோத்பவ தீர்த்தத்தை 12,000 ரிஷிகளுக்கும் தலையில் தெளிக்க அப்போது ஓர் ஜோதி தோன்றி முனிவர்கள் யாவரும் அதில் ஐக்கியமானார்கள். அவர்களுக்கு ஞான முக்தி கிட்டிவிட்டது. இதை கண்ட மந்திர தேவதைகள் துர்வாசரை பார்த்து, உங்கள் முயற்சியாலோ பரமேஸ்வரரின் அருளாலோ மகர்ஷிகளுக்கு ஞான முக்தி கிடைக்கவில்லை. அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன்களால் தான் அது கிட்டியது. நாங்கள் எப்படியாவது ஸ்ரீ நாராயணனிடமிருந்தே சாயுஜ்ய முக்தியை பெறுவோம் பாருங்கள் என்று சூளுரைத்தார்கள். மந்திர தேவதைகளின் கர்வம் இன்னும் அடங்கவில்லை என்பதை கண்ணுற்ற துர்வாசர் மிக கோபம் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். சுவாமி புஷ்கரணியில் கரையில் தவமிருந்த திரிகோடி மந்திர தேவதைகளுக்கு பல இடையூறுகள் ஏற்படவே அவை அங்கிருந்து புறப்பட்டு பத்ரிகாஷ்டிரமம், நைமிசாரண்யம், துவாரகை, கோஷ்டிபுரம் முதலிய வைணவ தலங்களுக்கு சென்று தங்கள் தவத்தை தொடர்ந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் முன் ஸ்ரீ நாராயணன் தோன்றி, நீங்கள் துர்வாசரை விரோதித்துக் கொண்டு அவரது கோபத்திற்கு ஆளானது மிக தவறு. என்னால் உங்களுக்கு சாயுஜ்ய முக்தி தர இயலாது. பரமசிவனால் மட்டும்தான் அது சாத்தியம். ஆகவே அவரை வழிபடுங்கள் என கூறினார். மாற்றமடைந்த முக்கோடி மந்திர தேவதைகள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றபோது நாரத முனிவர் தோன்றி பரமேஸ்வர பிரசாதத்தால் மட்டுமே ஞான முக்தி பெற முடியும் என வலியுறுத்துகிறார். துர்வாசர் போன்றே இருவரும் கூறியதை கேட்டு கோபமடைந்த மந்திர தேவதைகள் நாரதரையும் இழிவாக பேசினர். நாரதர் அவர்களை பார்த்து, நீங்கள் 100 ஜென்மங்கள் மீண்டும் பிராமணர்களாக பிறந்து கடைசி ஜென்மத்தில் ஸ்ரீ நாராயணின் அனுகிரகத்தால் முக்தி பெறுவீர்கள் என்று கூறி மறைந்து விடுகிறார். இதை கேட்டு ஓரளவு சமாதானம் அடைந்த மந்திர தேவதைகள் பிராமண வடிவம் ஏற்று 108 திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீ நாராயணனை குறித்து தவம் இருந்து விட்டு கடைசியாக ஸ்வேத தீவிற்கு வந்தனர். இவர்களது தீவிர தவத்தை கண்டு என்ன செய்வது என்று புரியாத ஸ்ரீ நாராயணன் வீரபத்திரரிடம் செய்தியை கூறி ஆலோசனை கேட்கிறார். வீரபத்திரர் அவரிடம் திருக்கோடிக்கா தலத்தின் மகிமையை எடுத்து கூறுகிறார். இந்த ஜகத்தில் பாவக சேத்திரம் ஒன்று உள்ளது. அதில் பிப்ளவிருட்சம், அதாவது அரச மரம் அதிக உத்தமமாக விளங்குகிறது. அங்கு ஸ்வர்வேஸ்வரன் திருக்கோட்டீஸ்வரர் என்ற நாமத்துடன் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவியுடன் அருள் பாலிக்கிறார். அங்கே ஸ்ரீங்கோத்பவ தீர்த்தம், சித்திரகுப்த தீர்த்தம், யம தீர்த்தம், வருண தீர்த்தம், குபேர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், துர்கா தீர்த்தம், பூத தீர்த்தம், காளி தீர்த்தம், நிர்நதி தீர்த்தம் என்ற மகா தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு பரமசிவனை ஆராதித்து தர்ம, அர்த்த, காம, மோட்ச என 4 புருஷோத்தம தேவதைகள் சித்தி பெற்றன. மேலும் சப்த ரிஷிகளும் சனகாதி முனிவர்களும் மற்றும் அநேக மகான்களும் சித்தி பெற்றுள்ளார்கள். இது தவிர ஜமதக்னி முனிவரின் புதல்வரான பரசுராமர் தன் தாயை கொன்றதால் ஏற்பட்ட மாற்று சக்தி தோஷம், ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம், பிரலம்பாசுரனை கொன்றதால் பலராமனுக்கு ஏற்பட்ட பாவம், தச்சன் யாகத்தில் பல பேரை கொன்றதால் எனக்கும் காளிக்கும் ஏற்பட்ட மகா ஹத்யா பாவம், இவற்றுக்கெல்லாம் திருக்கோடிக்கா ஸ்தலத்தில் தான் பாவ நிவர்த்தி கிடைத்தது. இந்த கஷேத்திரத்தின் மகிமையை யாராலும் வர்ணிக்க முடியாது. ஒரு சமயம் கைலாயத்தையும் திருக்கோடிக்காவையும் ஒரு தராசில் வைத்து பார்த்தபோது இத்தலம் உயர்ந்து கைலாசம் கீழே போய்விட்டது. என்னுடைய திருமேனிக்கு சமமான பெருமை கொண்ட பூமி இது. இங்கே கணபதியின் மகிமையும் கூடியுள்ளது. இந்த இடத்தில் செய்யும் தியானம், ஹோமம், ஜபம் எல்லாம் மும்முடங்காக பலிக்கிறது. இங்கே காவிரி உத்தரவாகினியாக இருக்கிறாள். என்னுடைய சன்னதியில் இருக்கும் இந்த உத்தரவாகினியில் கார்த்திகை மாதம் ஞாயிறு அன்று விடியற்காலையில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் என்று பகவான் கூறி அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் மூலவர் கோட்டீஸ்வரர், கோடிகாநாதர், தாயார் திரிபுர சுந்தரி வடிவாம்பிகை, தலவிருச்சம் பிரம்பு, தீர்த்தம் ஸ்ரீங்கோத்பவ தீர்த்தம் காவிரி நதி, புராண பெயர் வேத்ரவனம், இப்போது இருக்கும் பெயர் திருக்கோடிக்காவல். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் வேப்பத்தூர் கஞ்சனூர் வழியாக குத்தாலம் வரும் பஸ்ஸில் திருக்கோடிக்காவல் ஸ்டாப்பில் இறங்கி கோவிலுக்கு செல்ல வேண்டும். கும்பகோணத்தில் இருந்து நேரடி பஸ் வசதி உண்டு. அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.